ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நிம்கி ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் வந்து டீ போடுற நேரத்தில் நம்ம டக்குன்னு ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். வாங்க இந்த நிம்கி எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். நிம்கி செய்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணுவோம். 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வைக்கேன். 1/4 கப் அளவுக்கு ரவை, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி, அப்புறமா அதுக்கு தேவையான உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவோம். கலந்து விட்டதுக்கு அப்புறமா இன்றைக்கி 1/4 கப் அளவுக்கு ஆயில் ஹீட் பண்ணி சேர்த்துருக்கேன். நார்மலாக குக்கிங் ஆயில் தான். ஹீட் பண்ணி சேர்த்துட்டு இந்த சூடு கொஞ்சம் குறைஞ்சதுக்கு அப்புறமா கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விடுவோம். பிசைஞ்சு விட்டு இந்த அளவுக்கு பதம் வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுப்போம். மாவு கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். பிசைஞ்சு எடுக்கும்போது தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை பிசைஞ்சு எடுக்கலாம். கொஞ்சம் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்தால் தான் மாவு கொஞ்சம் அந்த கரெக்டான பதத்துக்கு வரும். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. நான் இதை 2 இதாக பிரித்து தேய்க்க போகிறேன். ரவுண்டு ஷேப்பில் தான் ஃபஸ்ட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நமக்கு என்ன ஷேப் தேவையோ அந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். நான் இன்றைக்கி நீட்டமாக தான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். டீ போடுற நேரத்தில் இந்த ஸ்நாக்ஸை நம்ம செய்யலாம். வீட்டில் கோதுமை மாவு இருக்கும். எல்லார் வீட்லேயுமே மேக்ஸிமம் கோதுமை மாவு இருக்கும். அந்த கோதுமை மாவு வச்சு பிள்ளைங்களுக்கு கேட்டால் டக்குன்னு செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் தான். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இனி ஒவ்வொன்றா சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான். அடுப்பை எப்போவுமே இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் 1 வாரம் வரைக்கும் இந்த ஸ்நாக்ஸ் வந்து கிறிஸ்பியாகவே இருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சுன்னா அந்த கிறிஸ்பினஸ் இருக்காது. அதுக்கு தான் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை இன்னொரு பிளேட்டில் மாற்றிடலாம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. 10 நிமிஷத்தில் டக்குன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். நிம்கி ஸ்நாக்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.